நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் விழுப்புரத்தில் அவர்களுடைய ரசிகர்களை சந்தித்து அவங்க ரசிகர்கள் கூடயும் மற்றும் ரசிகர்களுடைய குடும்பத்தினருடன் அப்படி ஃபோட்டோ ஷூட்டும் ஒன்று எடுத்துக்கொண்டிருக்காரு. இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் சோஷியல் மீடியாக்கள்லையும் வைரல் ஆகிட்டு இருக்கு. பிறகு ரசிகர்கள் கிட்ட பேசும்பொழுது இந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதாவது விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி சாலையில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் தான் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் ரசிகர்களை சந்தித்து அப்படி ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்ற பொழுது பல விஷயங்களை ரசிகர்கள் கிட்ட பேசியிருக்காரு. அதாவது பேசும்பொழுது என்னன்னா, பிரபலங்கள் தங்களுடைய ரசிகர்களை பொது வெளியில சந்திக்கும் பொழுது அவங்க மீது உள்ள அன்பால புகைப்படம் எடுக்க அவங்க கிட்ட நெருங்கி செல்வாங்க. அந்த நேரத்தில் கூட்டம் கூடியதால தள்ளுமுள்ளு அடிதடின்னு பல அசம்பாவிதங்கள் ஏற்படுவது உண்டு. அப்படிதான் என்னுடைய படமான சந்திரமுகி 2 பட விழாவில் ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அதாவது சென்னையில் நடைபெற்ற இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் காண சென்றிருந்த கல்லூரி மாணவர் ஒருவருக்கும் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர்களுக்கும் இடையே கைகலப்பும் ஏற்பட்டது. இதில் பவுன்சர்கள் அந்த மாணவரை கடுமையாகவும் தாக்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டது. பலரும் இதற்கு எதிர்ப்புகளும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சம்பவம் துரதிருஷ்டமானது அப்படின்னு நானுமே பொதுவெளியில் மன்னிப்பும் கேட்டிருந்தேன். இது போல அவரை சந்திக்க நினைக்கக்கூடிய ரசிகர்கள் யாருக்குமே எந்த விதமான ஒரு சம்பவமும் நடக்கக்கூடாது அப்படின்னும், மற்றொரு பக்கம் இதே போல ரசிகர் ஒருவர் என்னை சந்திப்பதற்காக வரும்பொழுது விபத்தில் சிக்கி இறந்துவிட்ட சம்பவம் நான் கேட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதனால் இதற்கப்புறம் என்னுடைய ரசிகர்கள் யாருக்குமே அந்த நிலைமை வரக்கூடாது, ரசிகர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தப்பட்டிருக்கு. பொறுமையாகவே எல்லாரும் என் கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாக்களில் லாரன்ஸ் அவர்களை பயங்கரமாக நிறைய பேர் பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க. மற்றொரு பக்கம் இந்த ஒரு நிகழ்வில் ஒரு பெண் குழந்தைக்கு லாவண்யா அப்படின்னும் பெயர் சூட்டியும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் மற்றொரு பக்கம் குங்கும பொட்டு வைத்தும் அந்த குழந்தைய ஆசீர்வாதமும் செய்திருக்காரு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.